தமிழ்நாட்டில் தவிக அரசு பாஜக பாணியில் செயல்படுகிறது என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் தவிக அரசு பாஜக பாணியில் செயல்படுகிறது என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யல. நிர்மல்குமார் ரவுடிங்கிறாரு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை, அது மேல வழக்கு தொடர்றதுக்கு முடியல. ஆனால் இப்போ விடியற் காலையில் சமூக வலைதளங்களில் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆர்ஜே சரண் ஜெயராமன்கிற ஒரு தம்பியை இன்றைக்கு இரவு கைது செஞ்சுருக்கீங்க. ஒரு 4-5 பெண்மணிகள் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி வீடு பூந்து நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க. என்ன ஒரு பெருசாக அவதூறு பரப்பியிருக்கிறார்? அவதூறு வழக்குகளை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இதே புகார் கொடுத்த அந்த 4-5 பெண்மணிகளுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை போய் காவல்துறை போட்டு பார்க்க சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது எவ்வளோ அவதூறாக பேசியிருக்காங்க, எவ்வளோ தரந்தாழ்ந்து பேசியிருக்கிறாங்க. சென்னை மாநகர மேயரை பற்றி எவ்வளோ தரந்தாழ்ந்து பேசியிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் செயல்பாட்டாளர்களை எப்படி தரந்தாழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிற பெண்மணியெல்லாம் ரொம்ப யோக்கியமாக சமூக வலைதளங்களில் கையாண்டிருக்கிறாங்களா? இதையெல்லாம் கைது செய்வதற்கு முடியாமல், தப்பு செய்கிறவங்களை கைது செய்யாமல் விசாரிக்கிறதுக்கு முன்வராத இந்த அரசாங்கம் இன்றைக்கு மடைமாற்றுவதற்காக மாற்றம் சொன்னீங்களே. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே மாற்றம் கொடுத்துருவோம் நாங்கன்னு சொன்னீங்களே. என்ன மாற்றம் கொடுத்தீங்க? கட்சி மாற்றத்தை தான் கொடுத்துருக்கீங்க. அதிமுகவில் இருக்கிறவனை கொண்டு வந்து தாவேக்கால மாற்றி கொண்டாந்து இந்த கட்சியில் சேர்க்குற மாற்றம் தானே தவிர வேறு எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி ஜூவியிலே ஆனந்த விகடனில் வந்து தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. மேரிஸ் ஹோட்டலில் பேச்சுவார்த்தை நடந்தது. என்னென்னு, விஜயபாஸ்கரை நாங்கள் கட்சியில் சேர்க்கணும், அதிமுக ஒரு செக்ஷன் வாங்க, உங்களுக்கு நாங்கள் அமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 25 பேரை இவங்க பேசுனது உண்மையினுடைய அடிப்படையில் தான் ஃப்ளோரில் மாற்றி ஓட்டி போட்டுக்கிறாங்க. ஆனால் சட்டம் அவங்களுக்கு இடம் கொடுக்கலன்ற காரணத்துக்காக இப்போ பேட்சாக ரிசைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ராஜினாமா என்பது கரூர் விஜயபாஸ்கரோட நிற்கலை. நேற்றைக்கு கூட ஊடகங்களில் அடுத்த 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்கன்ற ஒரு லீட் கொடுக்குறாங்க. இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ராஜினாமா செய்து தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலை கொண்டு வந்து தேர்தல் பார்வையிலேயே தமிழ்நாடு கொண்டு போகிறாங்களே தவிர ஆட்சி நிர்வாகத்தை வந்து மக்கள் மத்தியில் கொடுத்து பேர் வாங்கக்கூடிய எண்ணம் துளியும் இல்லை. எனவே இது போன்ற போக்குகளை திரு நிர்மல்குமார் அவர்களாக இருக்கட்டும், அல்லது ஆதவர்ஜுனாக இருக்கட்டும், அல்லது அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், மரிய வில்சன், இத்தனை பேர் குற்ற பின்னணி கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரிமினல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கேபினட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய முதுகை திரும்பி பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பரப்புவதை நிறுத்தி இனி முதல் கொண்டாவது இன்றைக்கி சனிக்கிழமை ரெஸ்ட் எடுத்துங்க, வீக்கெண்டு சண்டே ஜாலியாக ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா எல்லாருமே எல்லாம் சினிமாக்காரங்க தானே இவங்கெல்லாம். சண்டே ரெஸ்ட் எடுத்துங்க. அட்லீஸ்ட் திங்கக்கிழமையிலேருந்து கோட்டைக்கு வாங்க, நாட்டு மக்களுக்கு உருப்படியான கோப்புகளை பாருங்கள், திட்டங்களை கொடுங்க. அதை விட்டுட்டு தினம் சினிமா காட்சிகள் போல் இரவுகளை அரங்கேற்றுற போல் இந்த கைது பண்ணுறேன், நான் அரெஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரியான நடவடிக்கையில் மேற்கொள்வீரானால் நேற்றைக்கு திரு விஜய்க்கு மூக்கறுக்கப்பட்டது போல, இந்த அரசாங்கத்திற்கு மூக்கறுக்கப்பட்டது போல இது போன்ற மூக்கறுப்புகள் நடைபெறும். நிச்சயமா இப்போ நேற்றைக்கு பேசியிருக்கிறாரு சட்டத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக நிச்சயமாக வழக்கு காவல் நிலையத்தில் கொடுக்க போகிறாங்க. அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் கைது பண்ணதை ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட்டில் ஸ்பீக்கருக்கு கொடுத்துருக்கணும். இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. ஸ்பீக்கருக்கு அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்கிறோங்கிறத ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் இன்டிமேட் பண்ணோம். இது வரைக்கும் பொது வழியில் வரவே இல்லையே. அட்லீஸ்ட் ஸ்பீக்கராவது சொல்லியிருக்கிறாரா இது வரைக்கும் எனக்கு இன்டிமேட் பண்ணிருக்கு, எனக்கு வந்து பெர்மிஷன் என்கிட்ட வந்து அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட்டில் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களா? கிடையாது. எல்லாமே வந்து சட்டத்துக்கு புறம்பா. அப்போ இந்த ஆட்சியை விஜய் நடத்துகிறாரா, இல்லை விஜய்க்கு ஆலோசகர்னு சொல்லிக்கிட்டு சட்டத்துக்கு புறம்பாக செக்ரட்டேரியட்டில் அமர வச்சிருக்கக்கூடிய 2-3 தனிநபர்கள் நடத்துகிறார்களா?